இன்று நாம பார்க்க போறும் தலைப்பு பாகம் 4ல் வரக்கூடிய டிசார்டர்ஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ், ட்ராமா அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அண்ட் நியூரோகாக்னிட்டிவ் டிசார்டர்ஸ். இந்த மாதிரி இந்த 3 வகையான டிசார்டர்ஸ், அதாவது கோளாறுகளை தான் இன்று நம்ம பார்க்க போறோம். முதல் வகை பார்த்தீங்கன்னா இந்த டிசார்டர்ஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ், அதாவது குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், மனநிலை கோளாறுகள் மற்றும் இளமை பருவத்தில் வரக்கூடியது. பெரும்பாலும் இளமை பருவத்தில் வரக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, குழந்தை பருவத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த உளவியல் கோளாறுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இளமை பருவமா இருக்கட்டும், இல்லை முதிர் பருவமா இருக்கட்டும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்தது ட்ராமா அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ், அதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது நடந்ததுன்னா அது மூலயமா வரக்கூடிய மன அழுத்தத்தை தான் ட்ராமா அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. 3வது வகை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிசார்டர்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நியூரோ காக்னிட்டிவ் டிசார்டர்ஸ், அதாவது நரம்பியல் அறிவாற்றல் சம்பந்தமான கோளாறுகள். நரம்பியல் ரீதியாக பாதிக்கப்படும் போது அதனால் அறிவாற்றல் பாதிக்கப்படும். அதனால் ஏற்படக்கூடிய கோளாறுகளை தான் நியூரோ காக்னிட்டிவ் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த பதிப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட முன்னுரை நம்ம முதல்ல பார்க்கலாம். முன்னுரைன்னு பார்க்கும்போது 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கான மனநிலை கோளாறுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கும் முக்கியத்துவம் அப்படிங்கிறது இல்லை சிறப்பு கவனமோ கொடுக்கல. இந்த 20வது நூற்றாண்டுக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கும் மனநல கோளாறுகள் வரும், அதுவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டா இருந்தாலும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கே தவிர ஆரம்ப கால தலையீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது இயர்லி இன்டர்வென்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, ஒன்று பெற்றோர்களுக்கு குழந்தைகளிடத்தில் இந்த மாதிரி மாறுதல்கள் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத இயலாமை. இன்னொன்று அப்படியே தெரிஞ்சாலும் நம்மளோட குழந்தைகிட்ட குறை இருக்குது அப்படின்னு பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. இது இரண்டும் காரணமா இருக்கிறனால பிற்காலத்தில் இது வீரியம் அதிகமாக ஆகக்கூடும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னேற்றம் இருந்தாலும் குழந்தைகளுக்கும் மனநல பாதிப்புகள் வரும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இருந்தும் அதில் முன்னேற்றம் இருந்தாலும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த முன்கூட்டியே தலையிட்டு அதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ இல்லை அதுக்கான வழிவகைகளோ குறைவாக தான் இருக்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட முன்னுரை. இந்த குழந்தைகளுக்கான மனநிலை கோளாறுகளை பற்றி படிக்கிற ஒரு தலைப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, டெவலப்மெண்டல் சைக்கோபேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்ச்சி மனநோயியல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. வளர்ச்சி செயல்முறைகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை பற்றி படிப்பது தான் இந்த டெவலப்மெண்டல் சைக்கோபேத்தாலஜி. அதாவது ஒரு குழந்தை அப்படிங்கிறது பிறந்த உடனே அப்படியே ஒரு குழந்தையாவே அப்படியே இறந்து போறதுல அது பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலிருந்து அடுத்தது இளமை பருவம் வரும், இளமை பருவத்திலிருந்து முதிர் பருவம் வரும். இதுதான் ஒரு வளர்ச்சி செயல்முறை அப்படின்னு சொல்றோம். அதுல நிறைய செயல்முறைகள் இருக்கும். ஒரு குழந்தை உட்கார்றதா இருக்கட்டும், ஒரு குழந்தை எழுந்து நடக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் அன்றாடம் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் குறிப்பிட்ட காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த செயல்முறைகள் மாறிக்கொண்டே வரும். இதுல ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டதுன்னா அதை தான் நம்ம சைல்ட்ஹுட் டிசார்டர்ஸ், அதாவது குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய மனநிலை கோளாறுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வளர்ச்சி கோளாறுகள். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சு வரும்போது சில கோளாறுகளும் வர செய்யும். இது எப்போ வரும்னா, ஆரம்ப கால வாழ்க்கை, அதாவது ஒரு குழந்தை நல்லா வளர்ந்து வரும்போது ஆரம்ப கால வாழ்க்கையிலே வரக்கூடியது. இது ஒன்று அல்லது நிறைய களங்கள் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா உடல் ரீதியாக பாதிப்புகள் இருக்கலாம், அல்லது அறிவாற்றல் ரீதியாக பாதிப்புகள் இருக்கலாம், இல்ல சமூக ரீதியான உணர்ச்சிகள் சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கலாம், இல்ல தார்மீக ரீதியான பாதிப்புகள் இருக்கலாம். இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட களங்களில் ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டால் அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ், அதாவது வளர்ச்சியல் கோளாறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கோளாறுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தலைப்பு ஆரம்பிக்கிற முன்னாடியே சொல்லியிருந்தேன். சில கோளாறுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
இளமை பருவத்தையும் தாண்டி முதிர் பருவம் வரைக்குமே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாரி சில கோளாறுகள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது அ சில கோளாறுகள் தொடரும். சில கோளாறுகள் தொடராமயும் இருக்கலாம். அதாவது சில கோளாறுகள் குழந்தை பருவத்திலேயே முடிஞ்சிரும். சில கோளாறுகள் இளம் வயது வரை, இளம் பருவம் வரை தொடரலாம். சில கோளாறுகள் முதிர் வயது வரைக்கும் தொடரலாம். ஆனால் சில கோளாறுகள் அப்படி தொடராமயும் இருக்கலாம். அது வந்து எந்த அளவுக்கு ஒரு தனிப்பட்ட நபர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கோளாறுகள் அப்படிங்கிறது, குழந்தை பருவத்தில் ஏற்படும் கோளாறுகள் அப்படிங்கிறது அடாலசன்ஸ், அதாவது இளம் வயது வரைக்கும் அல்லது முதிர் வயது வரைக்கும் தொடரலாம், தொடராம இருக்கலாம் அப்படிங்கிறது முடிவாகும். அடுத்தது நம்ம அதுல இருக்கிற அந்த சைல்ட்ஹுட், அதாவது குழந்தை பருவத்தில் வரக்கூடிய அந்த கோளாறுகளை, டிஸார்டர்ஸ தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒண்ணொண்ணா. அதில் முதல் எடுத்தோனே வர வகை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சைல்ட்ஹுட் டிப்ரஷன், அதாவது குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தினால இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பெற்றோர்கள், குடும்பத்திலிருந்து விலகி இருப்பார்கள். அல்லது நண்பர்களிடத்திலுமிருந்தும் விலகி இருப்பார்கள். அ இந்த சைல்ட்ஹுட் டிப்ரஷன், அதாவது குழந்தை பருவத்தில் வரக்கூடிய மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கண்ண பார்த்து பேச மாட்டாங்க. அதாவது அவாய்டிங் ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ண பார்த்து பேச மாட்டாங்க. நீங்க பேசம்போது அந்த மாரி அந்த மாரி அ குழந்தை பருவத்தில் வரக்கூடிய மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்ட குழந்தைகிட்ட பேசுனீங்கன்னா, அவங்க உங்களோட கண்ண பார்த்து பேச மாட்டாங்க. அடுத்தது, நெறைய வந்து உடல் ரீதியாக நெறைய குறைகள் இருக்குது அப்படின்னு குறைகள் நெறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது ஆகுது, அது ஆகுது, இங்க வலிக்குது, இந்த மாரி ஆச்சு, இந்த மாரி ஏதோ செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, உடல் ரீதியாக அதிகமான குறைகளை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதிகம் சாப்பிட மாட்டார்கள். அதாவது உணவு பழக்கவழக்கத்துல வந்து சரியா கடைபிடிக்க மாட்டாங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. இல்ல அ தேவையான அளவு சாப்பிடாம இருக்கிறது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, வெறித்தனமா வந்து பார்த்தீங்கன்னா, நடத்தைகளும் வந்து இவங்களிடத்தில் இருக்கும். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 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 வந்து ஒரு கேள்வி எழலாம். என்ன அப்டின்னா, இந்த மாரி வந்து குடும்பத்த விட்டு விலகி இருந்தாலோ, இல்ல நண்பர்கள விட்டு விலகி இருந்தாலோ, இல்ல கண்ண பார்த்து பேசல அப்டின்னாலோ, இல்ல நெறைய வந்து உடல் ரீதியான குறைபாடுகள் சொல்றாங்க, சரியா சாப்பிடுறதில்ல அப்டின்னா, ஒரு குழந்தைக்கு சைல்ட்ஹுட் டிப்ரஷன் இருக்கா? அதாவது குழந்தை பருவத்தில் வரக்கூடிய மனநல அழுத்தம் இருக்கா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, அப்டி கிடையாது. இந்த கோளாறால பாதிப்படைந்தவர்களுக்கு இந்த மாரி அறிகுறிகள் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றேனே தவிர, இந்த அறிகுறிகள் இருந்தாவே ஒரு குழந்தைக்கு மன அழுத்தம் இருக்கு, குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நான் ஏற்கனவே மற்ற பாகங்கள் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன். அறிகுறிகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம எந்த ஒரு டிஸார்டர்ஸ், அதாவது கோளாறுகளுக்குடைய அறிகுறிகளை வைத்து நம்ம அத சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது. 1க்கும் 2க்கும் மேற்பட்ட அறிகுறிகள் வரும். அப்படியே 1க்கும் மேற்பட்ட 2க்கும் மேற்பட்ட அறிகுறிகள் இருந்தாலும், ஒரு உளவியலாளரிடம் சென்று அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கணுமே தவிர, நாமே வந்து படித்து அறிகுறிகள் வைத்து மட்டுமே நம்ம இந்த கோளாறுகள் இருக்கிறது, இந்த டிஸார்டர்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம முடிவு செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி தான் இதுவும். இதோட காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது குழந்தை பருவத்தில் வரக்கூடிய மன அழுத்தம், இந்த சைல்ட்ஹுட் டிப்ரஷன் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உயிரியல் காரணங்கள் உயிரியல் காரணங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். உயிரியல் காரணங்கள் பார்க்கும்போது, ப்ரீநேட்டல் எக்ஸ்போஷர்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய அதுக்கு ஏற்படக்கூடிய அத சுற்றி ஏற்படக்கூடிய சில விஷயங்கள். அது ஒரு தாய் என்ன விதமான உணவு எடுத்துக்கொள்கிறார்கள், ஒரு தாய் என்ன விதமான மருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்துக்காட்டுக்கு இப்ப வந்து மது பழக்கம் ஏதாவது அந்த தாய்க்கு இருந்தது. அப்ப வந்து அந்த தாய் கருவுற்றிருந்தாங்க அப்படின்னா, அந்த மது பழக்கம் இருக்கிறனால கூட இந்த சைல்ட்ஹுட் டிப்ரஷன், அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாய் வந்து கருவுல இருக்கும்போதே வந்து அந்த மது எடுத்துக்கிட்டதுனால இந்த குழந்தை பருவத்தில் வரக்கூடிய மன அழுத்தம் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது போக குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை, அதாவது இயற்கையா பிறக்குறாங்களா? இல்ல ஆப்பரேஷன் இந்த மாரி ஏதாவது பண்ணி பிறக்குறாங்களா? அந்த மாரி ஆப்பரேஷன் மாரி பிறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது அந்த யூஸ் பண்ற அந்த கருவிகள்னால ஏதாவது பாதிப்பு ஏதாவது ஏற்படுதா? தலையிலயோ, இல்லன்னா வந்து வேற ஏதோ உடம்புலயோ, அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பருவத்தில் வரக்கூடிய மன அழுத்தம் அப்படிங்கிறது வரலாம். இதெல்லாம் உயிரியல் காரணங்கள். அடுத்தது, ஆ பெற்றோர் சில விஷயங்கள்ல வந்து சில விஷயங்கள்ல அழுத்தத்த குடுக்கிறதா இருக்கட்டும். அ இல்ல பெற்றோரிடத்தில் சரியான புரிதல் இல்லாம இருக்கிறதா இருக்கட்டும். எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து புரிதல் இல்லாம டிவோர்ஸ் ஆகுறது. அ ம 2 பேரும் பிரிஞ்சு போறதா இருக்கட்டும். இல்ல பெற்றோர்களிடத்திலேயே வந்து ஒரு விதமான மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்டின்னா, அதுவும் ஒரு காரணங்கள் அமையலாம். இந்த குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தைக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கு காரணமாக அமையலாம். அடுத்தது, ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மரபணு சார்ந்த கோளாறுகள்னாலயும் இந்த அ வ
சைல்ட்ஹுட் டிப்ரஷன், குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் அப்படிங்கிற நோய் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பரம்பரை ரீதியாக இது தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஒரு பாட்டன் பாட்ட இடத்திலும், தாத்தா தாத்தா இடத்திலும், அப்பா அம்மா இடத்திலும் அந்த இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. அடுத்தது காக்னிட்டிவ் டிசார்ஷன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது அறிவாற்றல் சிதைவுகள் அப்படிம்பாங்க. அந்த அறிவாற்றல் அப்படிங்கிறது சிதைஞ்சு போனாலும் இந்த இளம் வயதில் அதாவது குழந்தை பருவத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கான சிகிச்சைகளை தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். சிகிச்சைகள்னு பார்க்கும்போது பெரும்பாலும் மருந்து கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். அது போக சைக்கோ தெரப்பி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தெரப்பியை வந்து கொடுப்பாங்க. இந்த மருந்துகள்னு பார்க்கும்போது ஆன்டி டிப்ரஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது எதிர்ப்பு மருந்து. இந்த மன அழுத்தத்தை எதிர்க்கின்ற மருந்துகளை கொடுப்பாங்க. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா சில உபாதைகளை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டுக்கு வாந்தி எடுக்கலாம், தலைவலி வரலாம், இல்லைன்னா வயிற்று உபாதைகள், இல்ல அந்த மாத்திரையோட வீரியம் வந்து அதிகமா இருக்கும்போது உடல்ல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தோல் வியாதிகள் இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்தலாம். அதுவும் கவனத்தோட தான் கொடுக்கப்படும். மருத்துவர்களின் அறிவுரைப்படி அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி கொடுக்கப்படும். அடுத்தது உளவியல் ரீதியாக பார்க்கும்போது பிளே தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு எண்ணம் அதிகம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குழந்தை பருவத்தில் வரக்கூடிய மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுற குழந்தைய பிளே தெரப்பின்னு சொல்லக்கூடிய விளையாட்டு எண்ணம் ஜாஸ்தி இருக்கிறதுனால பிளே தெரப்பின்னு ஒரு தெரப்பியை கொடுத்து அவங்கள வந்து விளையாட வச்சு அது மூலியமா அவங்களோட மனசுல இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியே வர வச்சு அதை வந்து சரி பண்ணலாம். அடுத்தது சைக்கோ எஜுகேஷன் சொல்லுவாங்க. அது உளவியல் கல்வின்னு சொல்லுவாங்க. உளவியல் ரீதியாக இதை புரிய வைக்கணும். இவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, இதனால இது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு ஆகுது, எப்படி வந்து இதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுதான் சைக்கோ எஜுகேஷன். இதுவும் ஒரு வகையான சிகிச்சை தான். அடுத்தது முக்கியமான ஒரு சிகிச்சை என்ன அப்படின்னா குடும்பத்திலும் அந்த குழந்தை படிக்கின்ற பள்ளியிலும் சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்தணும். அந்த மாதிரி ஈடுபடுத்தும் போதும் ஏன்னா பெரும்பாலும் அந்த ஒரு குழந்தை அப்படின்னு வந்து இருக்கிற இடம் எது அப்படின்னா ஒன்று வீடு, இல்லை அப்படின்னா அது படிக்கக்கூடிய அந்த பள்ளி. இந்த 2 இடத்துலையும் வந்து சில ஈடுபாடுகள் எந்த மாதிரியான ஈடுபாடுகள் வந்து அந்த குழந்தை ஈடுபடுது, எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூல்லா இருக்கட்டும், இல்லை குடும்பம் ஃபேமிலியா இருக்கட்டும், 2 இடத்துலையும் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறத ஏற்படுத்தணும். இதெல்லாம் தான் சிகிச்சைகள் அப்படின்னு வந்து சொல்றோம். இது வந்து முதல் வகையான குழந்தை பருவத்தில் வரக்கூடிய மனநோய், சைல்டுஹுட் டிப்ரஷன். அடுத்தது 2வது வகை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது மலம் கழித்தல் இல்ல சிறுநீர் கழிப்பதில் உள்ள சிரமங்கள். சிரமங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா பொருத்தமற்ற இடத்திலோ இல்லைன்னா பொருத்தமற்ற நேரங்களில் வந்து இந்த எலிமினேஷன் டிசார்டர்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கிறதும் சிறுநீர் கலைக்கிறதும் ஒரு போக்காவே வச்சிருப்பாங்க. இப்பயும் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அப்போ வந்து பொருத்தமற்ற இடத்திலோ பொருத்தமற்ற நேரத்திலோ வந்து எந்த ஒரு குழந்தை மலம் கழித்தாலோ இல்ல சிறுநீர் கழித்தாலோ அவங்களுக்கு எலிமினேஷன் டிசார்டர் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த எலிமினேஷன் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 மாதங்களாக குறைந்தது ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பண்றாங்க. அதாவது பொருத்தமற்ற நேரங்களில் பொருத்தமற்ற இடத்தில் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு சிறுநீர் கழிக்கிறாங்க இல்ல மலம் கழிக்கிறாங்கன்னா அந்த வகையில வரக்கூடிய குழந்தைகளை தான் இந்த எலிமினேஷன் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சில குழந்தைகள் இப்ப நார்மல் சில்ட்ரன் சொல்லுவோம். அதாவது சாதாரண குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது வந்து ஏற்படலாம். இது வந்து அந்த மாதிரி சாதாரண குழந்தைகளுக்கு அவ்வப்போது ஏற்படுகிற அந்த அவ்வப்போது பொருத்தமற்ற நேரத்தில் பொருத்தமற்ற நேரங்களில் மலம் கழித்தாலோ சிறுநீர் கழித்தாலோ அவங்களுக்கு எலிமினேஷன் டிசார்டர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது நார்மல் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ந்து 3 மாதங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியா அந்த செயல்களை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த எலிமினேஷன் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து 2 வகை இருக்கு. ஒன்று வந்து இனோரசிஸ் அப்படிம்பாங்க. அதாவது பெட் வெட்டிங், ஆங்கிலத்துல பெட் வெட்டிங் அப்படிம்பாங்க. பெட் வெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா படுத்திருக்கும்போது தூங்கிட்டு இருக்கும்போது அந்த படுத்திருக்கிற படுக்கையிலேயே வந்து சிறுநீர் கழிக்கிறது தான் பெட் வெட்டிங் அப்படிம்பாங்க. இது இனோரசிஸ் அப்படிம்பாங்க. இதுவும் இப்பயும் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னா அப்போ சிறுநீர் அதாவது படுக்கையில சிறுநீர் கழிக்கிற குழந்தைகள் எல்லாமே எலிமினேஷன் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மாதங்கள் தொடர்ந்து இந்த அறிகுறி இருக்கும். அதுவும் இல்லாமல் 5 வயது வரை இது சாதாரண ஒரு விஷயம் தான். 5 வயதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து படுக்கையில சிறுநீர் கழித்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுதான் எலிமினேஷன் டிசார்டர்னால பாதிக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 மாதங்கள் பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமற்ற நேரங்களில் சிறுநீர் கழித்தலோ மலம் கழித்தலோ இருந்த எலிமினேஷன் டிசார்டர். இன்னொன்று 5 வயதுக்குள்ளார வரைக்கும்
கண்டிப்பாக பெரும்பாலான குழந்தைகள் படுக்கையில் சிறுநீர் கழிப்பார்கள். 5 வயதிற்கு மேற்பட்டு இவங்க அந்த குழந்தைகள் வந்து 3 மாதங்கள் தொடர்ந்து இந்த மாரி பண்றாங்க அப்படின்னா, பொருத்தமற்ற நேரங்களிலோ, இல்ல பொருத்தமற்ற இடத்திலோ சிறுநீர் கழிக்கிறாங்கன்னா, அததான் யுனோரைசிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஒரு வகை. 2வது வகை வந்து பார்த்தீங்கன்னா, என்கோப்ரெசிஸ் அப்படிம்பாங்க. அதாவது தன்னை அறியாமலே மலம் கழித்தல். இது வந்து பெரும்பாலும் பள்ளி பருவத்தில் நெறைய பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனால் என்ன அப்படின்னா, ஆ ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த சிறுநீர் கழித்தலுக்கு சொன்ன மாரி, இந்த மலம் கழித்தலுக்கும் பெரும்பாலும் 3 மாதங்களோ, அல்லது பொருத்தமற்ற இடத்திலோ, பொருத்தமற்ற இடங்களிலோ 3 மாதம் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு இதை செய்கிறார்கள் என்றால், அவர்கள் எலிமினேஷன் டிசார்டரால் பாதிக்கப்பட்டவர்கள். அது அந்த 2வது வகையில் வரக்கூடிய என்கோப்ரெசிஸ் அப்படிங்கிற ஒரு வகையில வரக்கூடியது. அது தன்னையே அறியாம மலம் கழித்தல். இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து தன்னை அறியாம மலம் கழிக்கிறாங்க அப்படின்னா, தனக்கு வந்து அந்த மாரி இயற்கை உபாதை வருது அப்படின்னு தெரிஞ்சு, ஆ அதுக்கு வந்து அது கழிப்பறைய உபயோகப்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரிதலே இல்லாம இருக்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அ இப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள் என்றால், ஆசிரியரிடத்தில் இத எப்படி போய் கேட்கிறது அப்படின்னு ஒரு வெட்கமா இருக்கிற ஒரு தன்மை. இந்த 2 காரணங்கள்னால தான் இந்த தன்னையும் மீறி, தன்னை அறியாமல் மலம் கழித்தல் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான காரணங்களா அமையும். இதுவும் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு இருந்தால் மட்டும் தான் இந்த என்கோப்ரெசிஸ் அப்படிங்கிற ஒரு வகையில வரக்கூடிய எலிமினேஷன் டிசார்டர்ன்னு நம்ம சொல்லணும். ஆக இது 2 வகை இருக்கிறது. இந்த அ எலிமினேஷன் டிசார்டர் வரதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். காரணங்கள் பார்க்கும்போது, பெற்றோர்களிடத்திலிருந்தே அ இந்த மாதிரியான அ கோளாறுகள் இருக்குது. பெற்றோர்களுக்கே இந்த மாரி கோளாறுகள் இருந்ததுன்னா, அது குழந்தைகளுக்கும் வருவதற்கான காரணங்கள் இருக்குது. அதுவும் இல்லாம இப்போ ஒரு குழந்தை 2வது குழந்தை, 3வது குழந்தையா இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தான் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா, முதல் குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா, அந்த முதல் குழந்தைக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, அத சிப்லிங்ஸ் ஹிஸ்டரி அப்படிம்பாங்க. வ ம் கூட பிறந்த அ வ குழந்தைகள்னால அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இவங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கற்றல் முறைகள். அதாவது ஒரு சிறுநீர் கழிக்கிறதுக்கும், மலம் கழிக்கிறதுக்கும் கற்றல் முறைகள் அப்படிங்கிறது நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு கற்றுக் குடுப்போம். முதல் எடுத்த உடனே பெட்ல தான் போயிட்டு இருப்பாங்க சின்ன குழந்தைகள். நம்ம வந்து அத தொடச்சு என்ன பண்ணுவோம், சுத்தப்படுத்துவோம். அடுத்தது வந்து நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கங்க எங்கெங்க இருக்கிறாங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துலயே மலம் கழிப்பாங்க, சிறுநீர் கழிப்பாங்க. அதுவும் ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மலம் கழிக்கிறதா இருக்கட்டும், இல்ல சிறுநீர் கழிக்கிறதா இருக்கட்டும், அதற்கு கழிப்பறையை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புரிதல, அது ஒரு கற்றல வந்து அந்த கற்றல் சம்பந்தமான செயல்முறைகள அந்த குழந்தைகளிடத்தில் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அந்த மாரி கற்றல் சம்பந்தமான செயல்முறைகள சரியான வகையில, சரியான நேரத்தில கற்றுக் குடுக்கல, இல்ல சரியா கற்றுக் குடுக்கல அப்படின்னாலும், இந்த எலிமினேஷன் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு நோய் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்தது எமோஷனல் ப்ராப்ளம்ஸ். அதாவது உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகள்னால வரக்கூடியது. அதாவது குடும்பத்தில ஏதாவது பிரச்சனைகளோ, இல்லன்னா ஏதாவது கவலைகளோ, இல்லன்னா ஏதாவது வெறுமையான ஒரு எண்ணங்களோ, இல்ல வேற ஏதாவது மன அழுத்தமோ இருந்தாலும், இந்த எலிமினேஷன் டிசார்டர் அப்படின்னு ஒரு நோய் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கான சிகிச்சைகள்னு பார்க்கும்போது, ஆ எப்படி அ குழந்தை பருவத்தில் வரக்கூடிய மன அழுத்தம், சைல்ட்ஹுட் டிப்ரஷனுக்கு என்ன மருந்து குடுக்குறாங்களோ, அதே மாரி தான் இங்கேயும் வந்து மருந்து ஆன்டி டிப்ரசன்ட் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அம் அ எதிர்ப்பு மருந்து. அந்த மன அழுத்தத்தை எதிர்க்கக்கூடிய மருந்துகளை குடுப்பார்கள். அதுபோக அந்த சைக்காலஜில வரக்கூடிய ஒரு அழகான ஒரு தெரப்பி, கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொல்லிட்டு அ ஒரு தெரப்பி இருக்கு. அதாவது அ ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட தொடர்பு படுத்தி, எந்த ஒரு விஷயத்த நம்ம போக்க வைக்கணுமோ, அந்த விஷயத்த போக்க வைக்கிறதுக்கு பேர் என்ன அப்டின்னா, கிளாசிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்த போக்க வைக்கிறது மட்டுமே கிடையாது. ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கும் இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டா யூஸ் பண்ணலாம். இந்த எலிமினேஷன் டிசார்டர்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அதாவது அ பொருத்தமற்ற இடத்தில், பொருத்தமற்ற நேரங்களில் சிறுநீர் கழிக்கிறதும், மலம் கழிக்கிறதுமான இருக்கிற குழந்தைகள், அவங்களுக்கும் இந்த மாதிரியான கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் மூலியமா இந்த சிகிச்சை அப்படிங்கிறது குடுக்கலாம். நல்ல ஒரு பலனை தரும். இது 2வது வகையான குழந்தை பருவத்தில் வரக்கூடிய மனநலக் கோளாறு. அடுத்தது 3வது வகை வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆப்போசிஷனல் டிஃபியன்ட் டிஸார்டர் அண்ட் கான்டாக்ட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில வரக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அ அதிகம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். எத நீங்க சொன்னீங்கனாலும், அதற்கு ஏதோ ஒரு எதிர்ப்பு இருக்கும். அது வந்து ஏத்துக்கிட்டு போற ஒரு மனப்பக்குவம் இருக்காது. கீழ்ப்படிய மாட்டாங்க. அதாவது அவங்களோட நடத்தை பிஹேவியர்ன்னு சொல்லுவோம். அந்த நடத்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிஞ்சு போற அ நடத்தையா இருக்காது.
ரொம்ப முரண்டு பிடித்தல் அதிகப்படியாக இருக்கும். இடையூறு விளைவித்தல். ஏதாவது வந்து ஒரு ஒரு பொதுவான இடத்திலோ, இல்ல ஒரு நபருக்கோ வந்து இடையூறு விளைவித்துக் கொண்டே இருப்பாங்க. இதுதான் வந்து பார்க்கும்போது என்ன அப்டின்னா, பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைகள் வந்து ஆசிரியரிடத்திலோ, அதாவது ஆம் இவங்களுக்கும் வயதுக்கும் மீறியவர்களிடம் வந்து இவங்க வந்து இந்த மாரிலாம் நடந்து கொள்வார்கள். எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ, இல்ல கீழ்ப்படியாம இருக்கிறதோ, இல்லன்னா ஏதாவது இடையூறு விளைவிக்கிறதோ, இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. இவங்க வந்து 2 விதமான விஷயங்கள வந்து முக்கியமா செய்வாங்க. 1 முரட்டுத்தனமா இருக்கிறது. அக்ரஸிவா இருக்கிறது. இன்னொன்னு வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுதல். இந்த மாரி 2 விஷயங்களும் இவங்க செய்யறக்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்குது. அதாவது கீழ்ப்படியாம இருக்கிறது ஒண்ணும், எதிர்ப்பு தெரிவிக்க எது சொன்னாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இல்ல முரண்டு பிடிப்பதா இருக்கட்டும், இல்ல எது இடையூறு விளைவிக்கிறதா இருக்கட்டும், இது போக அவங்க முரட்டுத்தனமும் ஜாஸ்தி இருக்கும். சமூக விரோத செயல்களும் ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்க செய்யும். இந்த மாரி வந்து அவங்களோட நடத்தை சமூக ரீ சமூக ரீதியான விரோத செயல்களில் ஈடுபடும்போது தான் அவங்கள இந்த ஜுவனல் டெலிக்வென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அவர்கள் அடைக்கப்படுவார்கள். எப்போ வந்து ஒரு சட்டத்தை மீறி 18 வயது பூர்த்தி அடையாத ஒரு குழந்தை சட்டத்தை மீறி சில சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறது என்றால், அவர்களை அந்த சமூக சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்படுவார்கள். அதுதான் இந்த மாதிரி இந்த ஆப்போசிஷனல் டிஃபியன்ட் டிஸார்டர் அண்ட் கான்டாக்ட் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் இந்த மாதிரி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்த இந்த சீரியஸ்னஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதாவது இதோட பாதிப்பு அப்படின்னு வந்து பார்க்குறீங்கன்னா, இந்த இப்போ ஓடிடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்போசிஷனல் டிஃபியன்ட் டிஸார்டருக்கும், கான்டெக்ட் டிஸார்டருக்கும் உள்ள வேற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆப்போசிஷனல் டிஃபியன்ட் டிஸார்டர்னால பாதிக்கப்படுற குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. அதாவது பாதிப்புகள் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட அளவு பாதிப்புகள் தான் இருக்கும். ஆனா, இந்த கான்டாக்ட் டிஸார்டர்னால பாதிக்கப்படுற குழந்தைகளுக்கு தான் அதீத கோளாறுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்க தான் வந்து அந்த கான்டாக்ட் டிஸார்டர்னால பாதிக்கப்படுற குழந்தைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விதிமீறல்கள் அத வயலேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. அந்த விதிமீறல்கள்ல ஈடுபடுவாங்க. அது பொது சொத்த அழிக்கிறதோ, பொது சொத்துக்கு குந்தகம் விளைவித்தல், இல்லன்னா வந்து அ இன் அ கீழ்ப்படியாம இருக்கிறது, இல்லன்னா ஒழுக்கமற்ற முறையில் நடந்து கொள்ளுதல், விரோதமான நடத்தைகளில் ஈடுபடுதல், இந்த மாரியெல்லாம் செய்வாங்க. இவங்க பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், தனக்கு வயதுக்கு மீறியவர்களை, தனக்கு வயதுக்கு மூத்தோர்களிடத்தில் அ அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருப்பாங்க. இல்ல அப்டின்னா, ஏதாவது வந்து செயல்முறைகள் இப்படிதான் வந்து செயல்படணும்னு வந்து ஏதாவது செயல்பாடுகள் சொன்னோம் அப்படின்னா, அத இந்த செயல்முறைகள கடைப்பிடிக்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து ஏதாவது கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. எத பத்தி அப்படின்னா, அந்த அ ரூல்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா ஆங்கிலத்தில. அத வந்து ஃபாலோ பண்றோம். ஏன் இத நம்ம வந்து இத ஏன் வந்து நான் வந்து தொடரணும்? இத ஏன் நான் வந்து ஃபாலோ பண்ணணும்? அப்படி செய்யலன்னா என்ன நடக்கும்? அ அப்படி எதுக்கு நான் செய்யணும்? இந்த மாரிலாம் வந்து எதிர்கேள்விகள் அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த சட்டங்களே வந்து பார்த்தீங்கன்னா, குறை சொல்வார்கள். அந்த ரூல்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த சட்டங்களே வந்து பார்த்தீங்கன்னா, குறை சொல்லுவாங்க. இது சரியில்ல, இந்த சட்டங்கிறது சரியில்ல. இப்படி நீங்க சொல்றதெல்லாம் வந்து சரியில்ல அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட்டா சொல்லுவாங்க. அ இது போக வந்து பார்த்தீங்கன்னா, எது பண்ணாலும் ஒண்ணு மத்தவங்கள துன்புறுத்துறக்கோ, இல்லன்னா மத்தவங்களோட வ மத்தவங்கள வந்து வெறுப்பேத்துறக்கோ செயல்கள வந்து பார்த்தீங்கன்னா, அதிகம் இவர்கள் செய்வாங்க. இந்த கான்டாக்ட் டிஸார்டர்னால பாதிக்கப்படுறவங்க. இது வந்து எங்க போய் முடியும் அப்படின்னா கடைசியில ஏதாவது ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமையாகிற அளவுக்கு கூட கொண்டு போய் முடியும். இத வந்து ம் அதிகம் எப்போ வந்து இந்த போதை பழக்கம் அதிகம் வரும் அப்டின்னா, பிற்காலத்தில் வாழ்க்கையோட பிற்காலத்தில் தான் இந்த போதை பழக்கம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் முடியும். அதனால தான் வந்து இந்த கான்டாக்ட் டிஸார்டர் அப்படிங்கிறது அதோட வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அ அந்த அப்படி பார்க்கும்போது ஆப்போசிஷனல் டிஃபெண்ட் டிஸார்டர் அப்படிங்கிறது அவங்க எதிர்ப்பு மட்டும் தான் தெரிவிப்பாங்க. இந்த கான்டாக்ட் டிஸார்டர்னால இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்க தான் ஒரு ம ஒரு வக்கரத்தன்மையோடையோ, இல்லன்னா வந்து முரட்டுத்தன்மையாகவோ, விதிமீறல்களையோ ஈடுபடுவாங்க. இதுக்கான காரணங்கள தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். உயிரியல் ரீதியான காரணங்கள்னு பார்க்கும்போது, அதாவது பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது, பெற்றோர்களிடத்திலும் இருந்து வரக்கூடிய அந்த ஹெரிடிட்டி ப்ராப்ளம்ஸ், ஜீன்ஸ் அதாவது உயிரணு சம்மந்தப்பட்ட கோளாறுகள்னாலயோ, இல்ல பரம்பரை ரீதியாகவோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு வந்து அ எந்த எந் எ எந்த மாதிரி நடத்திக் கொண்டு இருக்கிறார்கள், இல்ல நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த கான்டாக்ட் டிஸார்டரோ, இல்ல ஆப்போசிஷனல் டிஃபைன் டிஸார்டரோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதுல பெரும்பாலுமான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த பெற்றோர்கள் குழந்தைகள் வளர்க்கக்கூடிய அந்த தன்மை, வளர்க்கக்கூடிய அந்த வழிவகைகள், இதுதான் வந்து அதிகம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் வந்து ஒரு குழந்தைய ஆ ம போட்டு துன்புறுத்தக்கூடாது. இல்ல அ இன்னொரு வகை வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுக்காம இருக்கிறது. இது 2மே வந்து ஆபத்த தான் ஏற்படுத்தும். இந்த மாரி கான்டாக்ட் டிஸார்டர்ல தான் போய் நிக்க நிக்க வைக்கும் ஒரு குழந்தைய. அதாவது
கண்டிப்பு அப்படிங்கிறதும் ரொம்பவும் கண்டிக்கக்கூடாது. அதுக்குன்னு கண்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி கண்டுக்காமயும் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெக்லெக்ஷன் இல்லன்னா ரிஜெக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. அதாவது வெறுத்து ஒதுக்குறது. இப்ப 2 குழந்தை இருக்கு அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு முக்கியத்துவம் குடுக்குறது, இன்னொரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, வெறுத்து ஒதுக்குறதா இருக்கட்டும், இல்ல கண்டுக்காம இருக்கிறதா இருக்கட்டும், இதுவும் கூட இந்த கான்டாக்ட் டிஸார்டர் இல்லன்னா ஆப்போசிட் டெஃபியன்ட் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு குழந்தை பருவத்தில் வரக்கூடிய மனநல கோளாறா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்தது சமூக ரீதியான கலாச்சார காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா, வறுமை. முதல் எடுத்தோனே பார்த்தோம் அப்படின்னா வறுமை. வறுமைனாலயும் கூட இந்த ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் வறுமையே இருந்துட்டு இருக்கு, தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை பெரும்பாலும் இந்த கான்டாக்ட் டிஸார்டர்னால பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். அடுத்தது வேலையின்மை. அ வீட்ல இருக்கிற பெற்றோர்களுக்கோ, இல்ல வீட்ல இருக்கிறவங்களுக்கோ வேலை இல்லாம இருக்குது அப்படின்னாலும், அதுவும் வறுமையில தான் கொண்டு போய் முடியும். அந்த மாரி வேலையின்மையும் அ இந்த கான்டாக்ட் டிஸார்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பெற்றோர்கள் படிக்காம இருக்கிறார்கள் அப்படின்னா, என்ன அப்படின்னா பெற்றோர்கள் படிக்காம இருந்தாவே வந்து இந்த குழந்தைகள் வந்து கான்ட்ராக்ட் டிசைன்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல வரல. பெற்றோர்கள் படிக்காதவர்களா இருக்கும்போது, அவங்களுக்கு குழந்தைகளை எப்படி வந்து பேணி காக்கணும், எப்படி வந்து வளர்க்கணும் அப்படின்னு தெரியாம போகும். அந்த மாரி தெரியாம போகும்போது, அந்த குழந்தைகள் இந்த மாரி வழி மாறி இந்த கான்ட்ராக்ட் டிஸார்டர்னால பாதிக்கப்படலாம். அடுத்தது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் டிஸ்ஃபங்ஷனல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. குழப்பமான குடும்ப சூழ்நிலையினாலயும் இந்த கான்ட்ராக்ட் டிஸார்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது சமூக ரீதியான சில செயல்களும் அதாவது இப்போ பெற்றோர்கள் வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டால், அதுவும் இந்த குழந்தைகளும் வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறதுக்கான காரணங்களால் காரணங்கள் அமையலாம். இதற்கு அடுத்து சிகிச்சைன்னு பார்க்கும்போது, குடும்ப ரீதியான சிகிச்சை அப்படிங்கிறது தான் ரொம்பவே வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு குழந்தை வந்து கான்ட்ராக்ட் டிஸார்டர்னாலயோ, இல்ல ஆப்போசிஷனல் டெஃபியன்ட் டிஸார்டர்னாலோ பாதிக்கப்படுது அப்படின்னா, அது அந்த குடும்பத்தில இருக்கிற உறுப்பினர்களையும் பாதிக்கப்படும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் அந்த சிகிச்சை அப்படிங்கிறது குடுத்தால் மட்டுமே, இந்த குழந்தையை வந்து இந்த வகையான மனக்கோளாறுல இருந்து நம்ம மீட்டு கொண்டு வர முடியும். அடுத்தது, அ பெற்றோர்களுக்கு மட்டுமே சில வகையான கல்விய குடுக்கணும். அதாவது சைக்கோ எஜுகேஷன் சொல்றோம் பார்த்தீங்களா, உளவியல் கல்வி. பெற்றோர்களுக்கு மட்டுமே அதாவது குழந்தைகள எப்படி வந்து வளர்க்கணும். இப்ப படிக்காத இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு காரணத்த. படிக்காத பெற்றோர்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி பேணி காக்கணும், ஒரு குழந்தைகள எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தெரியாம இருந்ததுன்னா, அது சம்பந்தமான சில புரோகிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெற்றோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சு குடுத்து இப்படிதான் பண்ணணும், இததான் செய்யணும்னு அந்த செயல்முறைகள சொல்லிக் குடுக்கிறதும் ஒரு வகையான சிகிச்சை அமையும். அடுத்தது எம்எஸ்டி அதாவது மல்டி சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. மல்டி சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அப்டின்னா, மல்டி அப்டின்னாவே ஆ ஆங்கிலத்தில மல்டி அப்டின்னாவே தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, பலதரப்பட்ட அப்டின்னு அர்த்தம். அதாவது பலதரப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தி, இந்த கான்ட்ராக்ட் டிஸார்டர் அப்டிங்கிறத வந்து நம்ம சிகிச்சை அளிக்கலாம். எங்க அப்டின்னா, முதல் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பம். 2வது இடம் பள்ளிக்கூடம், ஸ்கூல். 3வது இடம் நெய்பர்ஹுட் அதாவது சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்தது இவர்களுடைய நண்பர்கள் யார்கிட்டத்தில் பழகுறாங்க அப்படிங்கிறது, எந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில வாழ்றாங்க. ஆக இந்த குடும்பமா இருக்கட்டும், இல்ல பள்ளிக்கூடமா இருக்கட்டும், இல்ல சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இல்ல தாம் பழகக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், இல்ல சமூக சார்ந்த கலாச்சாரங்களா இருக்கட்டும், இது எல்லாத்திலயுமே ஒட்டுமொத்தமா சில மாறுதல்களையோ, இல்ல சில சிகிச்சைகளையோ வந்து எப்படி இத வந்து கொண்டு போகணும். இந்த கான்ட்ராக்ட் டிஸார்டர்னால பாதிக்கப்படாம குழந்தைகள எப்படி கொண்டு போகணும்னு வந்து, நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதும் ஒரு நல்ல சிகிச்சையா அமையலாம். அடுத்தது 4வது வகைன்னு பார்க்கும்போது, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல அவதான குறை மிகை இயக்கம் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கவனக்குறைவால் மிகை செயல்பாடு கோளாறுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஏடிஹெச்டி அத சுருக்கமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏடிஹெச்டி அப்படின்னு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. இந்த ஏடிஹெச்டினால பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் ரொம்ப மிகையான செயல்பாடுகள்ல வந்து ஈடுபடுவாங்க. ஆனால், அதுல கவனம் இருக்குமா அப்படின்னா, கவனம் அப்படிங்கிறது இருக்காது. அதுதான் இங்க பிரச்சனை. நிலையான கவனம் வந்து செலுத்துவதில் சிரமங்கள் இருக்கும். அடுத்தது அதிகப்படியான மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட உடல் இயக்கம் இருக்கும். ஒரு இடத்துல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்கார மாட்டாங்க. இந்த ஏடிஹெச்டியினால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சரியா வந்து ஒரு இடத்துல 1 நிமிடங்களோ, 2 நிமிடங்களுக்கு மேல உட்கார முடியாது இவங்களால. அடுத்தது மனக்கிளர்ச்சி அடைவாங்க. மனக்கிளர்ச்சி அடைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, சமூக ரீதியாகவோ, இல்ல வேலை பார்க்கக்கூடிய இடத்திலயோ, படிப்பு படிக்கக்கூடிய இடத்திலயோ, சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு, அதீத வளர்ச்சி இருக்கும். அதிகப்படியான அதான் ஏற்கனவே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏன் இப்படி நடக்குது? இது ஏன் இப்படி நடக்குது? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்வம் அதிகம் வந்து இருந்து கொண்டே இருக்கும். இத வந்து இம்பல்ஸ் கண்ட்ரோல்ன்னு சொல்லுவாங்க. இந்த மூது இந்த 3 விதமான அறிகுறிகள், அதாவது அட்டென்ஷன் நிலையான கவனம் செலுத்துவதில் சிரமங்கள் இருக்கிறது.
2வது ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதிகப்படியான மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட உடல் இயக்கம். இது 2வது அறிகுறி. 3வது அறிகுறி அப்படிங்கிறது தான் இம்பல்ஸ் கண்ட்ரோல். அதாவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தூண்டுதல் அதிகமா இருந்து அதீத வளர்ச்சி அடையறதும் ஒரு வகையான அறிகுறி தான் இந்த ADHDக்கான பாதிக்கப்படைய குழந்தைகளுக்கு வரக்கூடியது. இதுல பிரச்சனைகள்னு பார்க்கும்போது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னா, தூண்டுதல். இவங்க வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து யாராவது தூண்டி விட்டாங்க அப்படின்னா, தூண்டுதல் அடைஞ்சிருவாங்க. எச்சரிக்கை அப்படிங்கிறதே ஒண்ணு இருக்கவே இருக்காது. இத செஞ்சா இந்த மாரி பின்னாடி வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்காது. அடுத்து தேர்ந்தெடுத்த கவனம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏதோ தனக்கு போற போக்குல மனம் போன போக்கில் இவர்கள் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இத தான் செய்யணும், இத செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தேர்ந்தெடுத்த கவனம் அப்படிங்கிறதே இருக்காது. அடுத்தது நிலையான கவனம். தேர்ந்தெடுத்த கவனம் இல்லாத மாரி நிலையான கவனமும் இருக்கவும் இருக்காது. கவனச்சிதறல் அதிகமா இருக்கும். பொறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நம்ம ஒரு விஷயம் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அதுல தலையிட்டு இது ஏன் இப்படி, அது ஏன் இப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமை இல்லாம ரொம்பவே வந்து பொறுமை இல்லாம இருப்பாங்க. இதுவும் வந்து இதுக்கான அறிகுறிகள் தான். இதனால என்ன விதமான பாதிப்புகள் வரும் அப்படின்னா, தாம் போயிட்டு இருக்கிற இந்த ADHDனால பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வழியில போயிட்டு இருக்கோ, அந்த வழியில இருந்து மாறுதல்கள், அதாவது டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. வழி மாறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நேரம் வந்து நேரமோ, பொருளோ வந்து நிறைய விரயமாகலாம். அ ஏன் அப்டின்னா, அதான் சரியா வந்து கவனம் இல்லாத ஏதோ ஒண்ணு செஞ்சுகிட்டே இருக்கறனால, அந்த நேரம் இல்லனா ஏதாவது பொருட்கள வந்து அ அ அதிகம் வந்து விரயம் செய்யலாம். இல்ல சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சின்ன சின்ன தவறுகளை வந்து நெறைய செய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா, பகல் கனவு கண்டு கொண்டே இருப்பார்கள். அதுக்கப்புறம் எதையும் வந்து கவனிக்க மாட்டாங்க. இப்போ பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு அறையில பள்ளிக்கூட அறையில ஒரு ஒரு ஆசிரியர் வந்து வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அத கவனிக்கவே மாட்டாங்க இவங்க. இவங்க பாட்டுக்கு ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு பகல் கனவு இந்த மாரி கவனச்சிதறல் இதெல்லாம் இருக்கறனால, சரியா இவங்களால கவனிக்க முடியாது. இதுக்கான காரணங்கள தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது ADHDக்கான காரணங்கள இப்ப பார்க்க போறோம். முதல் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, பரம்பரை ரீதியாக வரக்கூடிய அந்த உயிரணு சம்பந்தப்பட்ட காரணங்கள். ஜீன்ஸ் ஆர் ஹெரிடிட்டி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதனாலயும் அதாவது குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி அ ப தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா யாருக்காவது இருந்தது அப்படின்னா, அ இந்த குழந்தைக்கும் இந்த ADHD அப்படிங்கிற இந்த மனநல கோளாறு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது அமைப்பு சார்ந்த அல்லது செயல்பாடுகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அது எங்க அப்டின்னா மூளையில். மூளையில வந்து பார்த்தீங்கன்னா, மூளையோட அமைப்போ, இல்லன்னா மூளையோட செயல்பாடுகள் ஏதாவது மாறுதல்கள் ஏற்பட்டதுனாலும், இந்த ADHDன்னு சொல்லக்கூடிய குழந்தை பருவத்தில் வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதனால தான் குழந்தைகள வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவோம் அப்டின்னா, 5 வயது வரை பெரும்பாலும் 5 வயது வரை நம்ம ரொம்பவும் கவனமா பார்த்துக்கணும். தலையில அடிபடக்கூடாது. தலையில அடிபட்டா ஏன் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் குடுத்து அந்த தலையில அடிபட்டுருச்சுன்னா, அந்த ரத்தம் கட்டுதல்லாம் விட்டுறக்கூடாது. ரத்தம் கட்டுறதுக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த எண்ணெய் போட்டு தேய்க்கிறதா இருக்கட்டும், இல்ல ஆயில்மென்ட் போட்டு தேய்க்கிறதா இருக்கட்டும், இல்ல உடனே சிகிச்சை எடுத்துக்கிறதா இருக்கட்டும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான இந்த ADHD இந்த மாதிரியான அ த மூளையில் தலையில அடிபடுறது மூளையில ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அதோட அமைப்போ, அந்த மூளையோட அமைப்போ, இல்ல மூளையோட செயல்பாடோ மாறும்போது, இந்த ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பருவத்தில் வரக்கூடிய மனநல கோளாறு அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்கு. அதனால தான் ஒரு குழந்தை வந்து 5 வயது வரை தலையில் 5 வயதுக்கு மேற்கொண்டும் கவனமா தான் இருக்கணும். 5 வயது வரை நம்ம மிகவும் கவனமுடன் அந்த குழந்தைகள வந்து பார்த்துக்கணும். தலையில் அடிபடாதவாறு. அடுத்தது சில ஹார்மோன்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சில ஹார்மோன்ஸ்னாலயும் இந்த ADHD அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நரம்பியல் கடத்தின்னு சொல்லுவாங்க. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அந்த நரம்பியல் கடத்தி அப்படிங்கிறது தான் ஒரு தகவல்களை வந்து மூளைக்கு சென்றடைய செய்யும். அந்த மாரி தகவல்களை சென்றடைய செய்ய அந்த நரம்பியல் கடத்தி வந்து சரியா செயல்படல அப்படின்னாலும், இந்த ADHDன்னு சொல்லக்கூடிய கொ ம மன அ கொ குழந்தை பருவத்தில் வரக்கூடிய மனநோய் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஒரு குழந்தை தன்னோட தாயிடத்தில் கருவறையில் இருக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய விஷயங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை கருவுற்றிருக்கும்போது ஒரு தாய் வந்து ஏதாவது எடுத்துக்கூடிய மருந்துகளா இருக்கட்டும், இல்ல ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்தாங்க அப்படின்னா, இந்த ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய கோளாறு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்தது குழந்தை பிறக்கும் போதும் நான் ஏற்கனவே சொன்ன மாரி இயற்கை பிரசவமா இல்லை இல்ல வந்து ஏதாவது ஆப்பரேஷன் இந்த மாரி அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா, அப்ப அந்த ஆப்பரேஷன்ல செய்யக்கூடிய அந்த ஆப்பரேஷன் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அந்த அதுல ஆப்பரேஷன் செய்யறக்கு யூஸ் பண்ற அந்த கருவிகள்னால ஏதாவது பாதிப்பு ஏற்படுது தலையில, இல்ல அது வந்து மூளையில ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா, அதுவும் இந்த ADHD வர்றதுக்கான காரணங்களா அமையலாம். அடுத்து சமூக ரீதியான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அ பெற்றோர்கள்
ஒரு குழந்தைகளை எந்த மாதிரி வளர்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கும் ஆ ஏற்கனவே சொன்ன மாரி ரொம்பவும் கண்டிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. அதே வகையில் ஆ கண்டிக்காம இருக்கிறதும் ரொம்ப தப்பு. அதுவும் வந்து பிரச்சனையாகும். அதுபோக பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாழுது? எந்த மாதிரியான மற்ற குழந்தைகளோட பழகுறாங்க? மற்ற குழந்தைகள் இவங்கள வெறுத்து ஒதுக்குறாங்களா? இல்ல இந்த மத்த குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா, மத்த குழந்தைங்கள்ட்ட இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க? இப்படிங்கிறத பொறுத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமூக காரணங்களா இந்த ADHD வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்தது சிகிச்சைகள்னு பார்க்கும்போது இதுக்கு பெரும்பாலும் மருந்துகள் தான். அடுத்தது நடத்தை ரீதியான சில உத்திகள வந்து பார்த்தீங்கன்னா, கடைப்பிடிக்கும்போது இந்த ADHD அப்படிங்கிற சில விஷயங்கள வந்து ADHD அப்படிங்கிற அந்த மனநோயை வந்து நம்ம வந்து தீர்க்க முடியும். அடுத்தது குடும்ப ரீதியான சில சிகிச்சைகளையும் வந்து அதாவது பெற்றோர்களிடத்தில் இதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். அதாவது ஏற்கனவே சொன்னால உளவியல் கல்வி, சைக்கோ எஜுகேஷன் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சிகிச்சையா நம்ம குடுக்கலாம். அடுத்தது இது எல்லாமே வந்து முதல் வகை. இந்த 4ம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் வகையில வரக்கூடியது. 2வது வகைன்னு பார்க்கும்போது, ஆம் 2வது வகையில் வரக்கூடிய அந்த குழந்தை பருவத்தில் வரக்கூடிய மனநல கோளாறுகள்னு பார்க்கும்போது, முதல் வகை அதுல வந்து முதல் வகை பார்த்தீங்கன்னா, இன்டலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது அறிவார்ந்த இயலாமைன்னு சொல்லுவாங்க. ஆம் அறிவு அ அ அதாவது இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது அறிவு சார்ந்த விஷயங்கள். அதுல வந்து எந்த அளவுக்கு வந்து இயலாமையா இருக்கிறாங்களோ, அத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்துவாங்க. ஆ அறிவார்ந்த இயலாமை இல்லாம இருக்கிற குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் ஒரு வகையான உளவியல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு குழந்தைய வந்து அறிவார்ந்த இயலாமை இல்லாம இருக்கிற குழந்தைய நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது சராசரிக்கும் ஒரு குழந்தை அப்படின்னா, ஒரு சராசரி இவ்வளவாவது ஒரு அறிவுள்ள குழந்தையாக இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். அந்த சராசரிக்கும் கீழ அந்த அவங்களோட ஒரு குழந்தையோட அறிவு அப்படின்னு இயங்குது அப்படின்னா, அந்த மாதிரியான குழந்தைகள தான் இந்த இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அதாவது அறிவார்ந்த இயலாமையினால பாதிக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்களுக்கு இந்த மாரி சராசரிக்கும் கீழ இயங்குற குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. பிரச்சனைய எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அடுத்தது திட்டமிடல். ஒரு விஷயத்த எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் இருக்காது. சிந்திக்கிற தன்மை இருக்காது. தீர்ப்பு செய்தல் அதாவது ஜட்ஜ்மென்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. அந்த மாரி ஒரு தீர்ப்பு செய்றதுல வந்து தன்மை இருக்காது. கல்விய கற்றல் ஒரு இப்ப லேர்னிங் சாதாரண குழந்தை அந்த அறி அ அந்த சராசரிக்கும் மேல் இருக்கிற குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி கற்றல வந்து மிக சாதாரணமா செஞ்சுட்டு போயிரும். ஆனால் இந்த அ சராசரிக்கும் கீழ் இருக்கிற அறிவற்ற குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி கற்றலே வந்து பெரும் கஷ்டமாக இருக்கும். இல்ல அனுபவ ரீதியாக கற்றலும் வந்து இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த அறிவு குறைபாடுடன் செயல்திறன் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, அவங்கள தான் நம்ம இன்டலெக்சுவல் டிசபிலிட்டினால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து 4 வகையா வந்து இந்த குழந்தைகள வந்து பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து மைல்ட், 2வது வந்து மாடரேட், 3வது வந்து சிவியர், 4வது வந்து ப்ரொஃபவுண்ட் அப்படின்னு 4 வகையா பிரிப்பாங்க ஆங்கிலத்துல. அதாவது லேசான அ ம அறிவற்ற இயலாமை இருக்குதல், மிதமான அறிவற்ற இயலாமை இருக்குதல், கடுமையான அறிவற்ற இயலாமை இருக்குதல், ஆழமான அறிவற்ற இயலாமை இருக்குதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல இந்த 4 வகைய ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 4 வகையா பிரிக்கும்போது, இந்த 4 வகையா பிரிஞ்சிருக்கிற குழந்தைங்கள சில சிகிச்சைகள்னால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சரிப்படுத்த முடியும். அது இந்த மைல்டுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த லேசான பாதிப்புகள் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து, நம்ம சிறிதளவு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணாவே, அதாவது ச நம்ம வந்து அ எடுத்துக் குடுத்தாவே போதும். அவங்க வந்து அதுல சில விஷயங்கள செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. இதுலருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது மாடரேட் சொல்லக்கூடிய அந்த மிதமான வகையில வரக்கூடிய குழந்தைகளுக்கு, நம்ம கல்விய போதிக்கணும். அதாவது ஒரு ட்ரெய்னிங் அப்படிங்கிறது குடுக்கணும். இத இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியும் குடுக்கணும். அதே சமயம் இத இப்படிதான் செய்யணும்னு செய்ய வச்சும் பார்க்கணும். அந்த மாரி பண்ணா மட்டும் தான் இவங்கள அதிலிருந்து மிகைப்படுத்தி போகாம நம்ம பார்த்துக்க முடியும். அடுத்தது சிவியர் வரக்கூடிய அந்த 3வது வகையில பாதிக்கப்படுற குழந்தைகளுக்கு, அ சில அடிப்படை விஷயங்கள மட்டும் தான் நம்ம சொல்லிக் குடுக்க முடியும். பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து எத நம்ம போதிச்சாலும், இல்ல எத கற்றுக் குடுத்தாலும், எந்த ட்ரெய்னிங் குடுத்தாலும் நம்ம இவங்களுக்கு வந்து ஆ இவங்களால அதுலருந்து மீண்டு வர முடியாது. அதனால சில அடிப்படை தன்மைகள் எப்படி வந்து ஆ அதாவது எப்படி சாப்பிடணும், எப்படி வந்து பல் துலக்கணும், இந்த மாரி சில சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள தான் நம்ம அடிப்படை விஷயங்கள மட்டும் தான் சொல்லிக் குடுக்க முடியும். இந்த ப்ரொஃபவுண்ட் அப்படின்னு அப்படி வரக்கூடிய அந்த கடைசி வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆழமான அ பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அதாவது அம் யாராச்சும் ஒருத்தரு யாராச்சும் ஒருத்தர் இவங்களுக்கு ப கூட இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இவங்கள வந்து பார்த்துக்க முடியும்.
இந்த மாதிரி ஒரு 4 வகை இருக்குது இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டில. அதாவது அறிவார்ந்த இயலாமையினால பாதிக்கப்படுற குழந்தைகளுக்கு. இதுக்கான காரணங்கள்னு பார்க்கும்போது, முதல் காரணம் உயிரணு சம்பந்தப்பட்ட காரணங்கள். அதாவது ஜீன்ஸ்னாலயோ, இல்ல பரம்பரை ரீதியாக ஹெரிடிட்டினாலயோ பாதிக்கப்படக்கூடிய காரணங்கள் தான். அடுத்தது இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மேரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது தாய் மாமன் உறவோ இல்லைன்னா வந்து நெருங்கிய உறவில் வந்து கல்யாணம் அப்படின்னு பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, அது அறிவார்ந்த இயலாமை அப்படிங்கிற நோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்கு. அடுத்து வேற ஏதாவது தொற்று ஏற்படுறதுனால குழந்தை வந்து கருவுற்று இருக்கும் போதோ இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஏதாவது தொற்று ஏற்படுது, இல்லைன்னா ஏதாவது நச்சுத்தன்மையான பொருட்கள்னால பாதிக்கப்படுது, இல்லைன்னா கதிர்வீச்சுனால பாதிக்கப்படுது, இல்லைன்னா அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்னால பாதிக்கப்படுதுன்னா அதுவும் சில காரணங்களாக அமையலாம். அது போக உடல் ரீதியாக குழந்தை பிறக்கும்போது உடல் ரீதியாக ஏதாவது பாதிக்கப்பட்டால், ஏற்கனவே நான் சொன்ன காரணங்களோட வர்றதுதான் குழந்தை பிறக்கும்போது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இயற்கையான முறையில் பிறக்காம ஆப்ரேஷன் இந்த மாதிரி போகும்போது அது அதுல உபயோகப்படுத்தக்கூடிய கருவிகள்னால ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இந்த முக்கியமா அந்த தலையில் ஏதாவது வந்து அந்த கருவிகள் பாதிப்பதை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதுவும் இந்த அறிவார்ந்த இயலாமையினால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தையா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஊட்டச்சத்து குறைபாடுனாலையும் இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படிங்கிற மனநல கோளாறு அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிற அதனாலதான் வந்து குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு வந்து எடை இருக்கு, இத்தனை மாதங்களுக்கு இவ்வளவு எடை இருக்கணும், இத்தனை வயசு போது இவ்வளவு எடை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வயதுக்கு தகுந்த மாதங்களுக்கு தகுந்த எடை இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகளை தான் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருந்தாலும் இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்ற ஒரு நோய் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோளாறு அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கான சிகிச்சைகள் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான கல்வி, அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷன் சொல்லுவாங்க, சிறப்பான கல்வியும் மறுவாழ்வு மையங்களும் அமைத்து அதுல வந்து இவங்களை வந்து சேர வச்சு சிகிச்சை அப்படின்னு கொடுக்கறது தான் வந்து சரியான சிகிச்சையா இருக்கும். அடுத்தது நடத்தை ரீதியான கோட்பாடுகள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுக்கறதும் ரொம்ப முக்கியம். இதுல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைல்டு ஏரியான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, முதல் வகை. அது அவங்களுக்கும் அடுத்து கடைசியில இருக்கக்கூடிய ப்ரொஃபோன்னு சொல்லக்கூடிய அந்த அதீதமான பாதிக்கப்படுற குழந்தைகளுக்கும் இவங்க 2 பேர்த்தையும் தான் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்லையோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வச்சு இவங்களை வந்து பேணி காக்கணும். ஏன் அப்படின்னா மைல்டா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாம ஏதாவது செய்ய முடியும். அதுல வந்து செய்யும் போது ஏதாவது சமூக விதிமீறலில் ஈடுபட்டு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ப்ரொஃபவுண்ட் வரக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயங்களையும் இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கிறனால இந்த 2 கேட்டகரியிலும் 2 வகையிலும் வரக்கூடியவங்களை கண்டிப்பா நம்ம ஒரு இடத்துல வச்சுதான் பேணி பாதுகாக்கணும். அதுதான் உரிய சிகிச்சையா இது உங்களுக்கு அமையும். அடுத்து வரக்கூடிய 2வது வகைன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னாவே மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை அப்படின்லாம் வந்து அர்த்தம் கிடையாது. நல்லா நாம வச்சுங்க. மூளை வளர்ச்சிக்கும் மூளையில் ஏற்படக்கூடிய நரம்பியல் பாதிப்புகளால் ஏற்படைய கோளாறுகளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அந்த மாதிரி மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு குழந்தைக்கு மூளையில் நரம்பு மண்டலத்தில் ஏதாவது கோளாறு ஏற்படுது இல்லைன்னா ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்கள தான் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூளை பாதிப்படைஞ்சாவே ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் கிடையாது. மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் மட்டும்தான், அதனால ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்கள தான் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நோய். அதாவது என்ன அப்படின்னா மூளை வளர்ச்சி குறை இருக்கக்கூடிய ஒரு நோய் தான். மன வளர்ச்சி குறை என்றோ கருத முடியாது. அதாவது ஏற்கனவே சொன்ன மன்னிக்கவும், மூளை வளர்ச்சி குறை இருக்கிற நோயோ இல்ல மன வளர்ச்சி குறை இருக்கிற நோயோ அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. இது என்ன ஆகும் அப்படின்னா மூளைக்கு வந்து சில தகவல்கள் போகும். நமக்கு வந்து நம்மளோட ஐம்புலன்கள்ல இருந்து சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து வரும் மூளைக்கு. அந்த தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து இவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. இந்த நரம்பு மண்டலம் மூளையில் இருக்கிற நரம்பு மண்டலம் பாதிச்சிருக்கிறதுனால இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா அந்த தகவல்களை புரிந்து கொள்ள முடியாது. சரியா தகவலை புரிந்து கொள்ள முடியாதனால இவங்களால திறம்பட செயல்பட முடியாது. இதுதான் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். இது வந்து பார்த்தலா இருக்கட்டும் இல்ல கேட்டலா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களால சரியாக பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், ஐம்புலன்களில் இருந்து வரக்கூடிய தகவல்களை இவங்களால சரியா பயன்படுத்த முடியாது. அதனால இவங்களோட நடவடிக்கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சில வித்தியாசங்கள் இருக்கும். அந்த வித்தியாசங்கள் தான்
நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ன்னு சொல்றோம். அந்த நடத்தையில ஏற்படக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்துல மூளையில இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும்போது, அந்த நடத்தையில் ஏற்படக்கூடிய சில வித்தியாசங்கள், ஐம்புலன்களிலும் இருந்து வரக்கூடிய தகவல்களை சரியாக பயன்படுத்த முடியாம போகும்போது, நடத்தையில் ஏற்படக்கூடிய சில வித்தியாசங்களை தான் நம்ம ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ன்னு சொல்றாங்க. இந்த சில நடத்தை முறைகளை வந்து மீண்டும் மீண்டும் செய்வாங்க இவங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைய ஒரு கைய வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதாவது அசைச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அத மறுபடியும் மறுபடியும் அசைச்சுக்கிட்டே இருப்பாங்க. செஞ்ச செயல்கள மறுபடியும் மறுபடியும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். இதுக்கான காரணங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, சமூக ரீதியாகவும், உணர்ச்சியல் ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா, சில காரணங்கள் வந்து அமையும். அ அ அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சமூக ரீதியாக மத்தவங்களிடத்தில் வந்து அ பழக முடியாது இவங்களால. இவங்க வந்து அதுக்கான தன்மை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த மூளைக்கு வரக்கூடிய அந்த அந்த தகவல்கள வந்து இவங்களால செயல்பட வைக்க முடியாது. அதுதான் காரணம். அடுத்தது உணர்ச்சி ரீதியாக மத்தவங்களிடத்தில் இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, பழக முடியாது. பெரும்பாலும் வந்து இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது. அதாவது இப்ப நம்ம அ ஒருத்தர் பேசுறோம் அப்படின்னா, வாய் மட்டுமே பேச போறதில்ல. நம்ம வந்து கண் ஜாடை காமிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது வந்து தலைய ஆட்டுறதா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இத வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அந்த அதாவது பேசுறது தவிர மத்த விஷயங்கள் மூலியமா கம்யூனிகேஷன் பண்ற விதங்கள் வந்து பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் இவங்களால மத்தவங்க கூட பழகவும் முடியாது. செஞ்ச செயல்களையோ செஞ்ச நடத்தைகளோ, செஞ்ச செயல்களையோ வந்து மறுபடியும் மறுபடியும் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அதிகப்படியான நாட்டம் இருக்காது. அதிகப்படியான செயல்கள்ல வந்து இவங்களால ஈடுபட முடியாது. இதுக்கான காரணங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, நரம்பு மண்டலத்தில ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் மெயினா முதல் பாதிப்பு. அடுத்தது உயிரியல் ரீதியாகவும் சில பாதிப்புகள் ஏற்படுத்தலாம். உயிரணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்ல பரம்பரை ரீதியாக இது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குது ஒரு குடும்பத்தில் அப்படின்னா, அந்த குழந்தைக்கும் அந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த குழந்தை கருவுற்றிருக்கும்போது தாய் இடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களா இருக்கட்டும், தாயோட நடத்தைகளா இருக்கட்டும், இல்ல குழந்தை பிறக்கும்போது ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளா இருக்கட்டும், குழந்தை பிறக்கின்ற வகைகளா இருக்கட்டும், அதனால கூட வந்து இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு கதிர்வீச்சா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாவது வந்து ஆம், ஆம், மருந்து அந்த மது சம்பந்தமான மருந்து மது மற்றும் மருந்து சம்பந்தமானதுக்கு தாய் வந்து அடிமையாகும்போது இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை எப்படி வந்து சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னா, பெரும்பாலும் அந்த ஒரு குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னால பாதிக்கப்படுற குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வேறுபடும். ஆக அந்த எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதோ, அதுதான் வந்து அந்த நடத்தையில வந்து மாறுதல் ஏற்படுத்தும். அதனால் அந்த நடத்தையில ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்கள் எந்த காரணங்களா இருக்குதோ, எந்த பிரச்சனைகளா இருக்குதோ, அதுக்கு மட்டுமே குறிப்பிட்ட சில சிகிச்சைகள வந்து குடுக்கலாம். அதுதான் மேனேஜ்மென்ட் ஆஃப் ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர்ஸ் சொல்லுவாங்க. அது ஒரு வகையான சிகிச்சை. அடுத்தது இவங்களுக்கு மட்டுமே அதாவது சிகிச்சைன்னு பார்க்கும்போது, அந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு மட்டுமே நம்ம சிகிச்சை மட்டும் குடுக்க முடியாது. அவங்கள சார்ந்து இருக்கிற மற்றவர்களுக்கும் இந்த சிகிச்சை அப்படிங்கிறது குடுக்கணும். எடுத்துக்காட்டுக்கு பெற்றோர்களா இருக்கட்டும், இல்ல ஆசிரியர்களா இருக்கட்டும், இல்ல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கட்டும், இந்த இடத்துல எல்லாத்துலயும் வந்து நம்ம இந்த சிகிச்சை அப்படிங்கிறத இத பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அடுத்தது மருந்துகள் தான். பெரும்பாலும் மருந்துகள் இருக்கு. மருந்துகள்னால உபாதைகள் இருக்கும். உடல் உபாதைகள் இருக்கும். அதையும் வந்து சமாளிக்கணும். கரெக்ட்டான அளவு குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு குடுக்குற அளவு இன்னொரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடும். அது வந்து அந்த மருத்துவர் தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த மருந்துக்கள் மூலியமாவும் இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர அ அதாவது சரி பண்ண முடியாது. ஆனால் அத வந்து கட்டுப்படுத்தலாம். அதாவது வீரியம் ஜாஸ்தி ஆகாம கட்டுப்படுத்தலாம். அடுத்தது பிஹேவியரல் தெரபின்னு சொல்லக்கூடிய நடத்தை சம்பந்தமான சிகிச்சைகளையும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வந்து ட்ரெய்னிங் குடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல பெற்றோர்களா இருக்கட்டும், பள்ளிக்கூடத்துல இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் இந்த சிகிச்சை இப்படிதான் வந்து இப்படிதான் நடந்துப்பாங்க. இந்த மாரி தான் அவங்கள வழி நடத்தணும். இந்த மாரி நடத்தையெல்லாம் சொல்லிக் குடுக்கணும்னு சொல்லிக் குடுக்கிறதும் ஒரு வகையான பிஹேவியரல் தெரபி தான். இதுதான் இதுக்கான சிகிச்சைகள். அடுத்தது 3வது வகை என்ன அப்படின்னா, ஸ்பெசிபிக் லேர்னிங் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குறிப்பிட்ட கற்றல் கோளாறுகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இதுல வந்து 3 வகை இருக்கு. ஒரு முதல் வகை வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்லெக்ஸியா அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாசி வா வாசிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது மோசமாக பிழை இருத்தல், இல்லன்னா மோசமாக இருத்தல் அப்படின்னு தான் அர்த்தம். அது இந்த டிஸ்லெக்ஸியானால பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா,
ஏதாவது ஒரு ஒரு புக்க குடுத்தோ, ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த குடுத்து ஒரு ஒரு எத படிக்க சொன்னோம் அப்படின்னா, அவங்களால சரிவர படிக்க முடியாது. இல்லன்னா பிழையுடன் படிப்பாங்க. அந்த மாரி அந்த மாரி படிக்கிறதுல, அதாவது வாசிக்கிறதுல ஏதாவது வாசிப்பில் ஏதாவது குறை இருக்குது, இல்லன்னா பிழை இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து எதனால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம் அப்படின்னா, டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற ஒரு விதமான ஸ்பெசிபிக் லேர்னிங் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது 2வது வகை என்ன அப்படின்னா, டிஸ்கிராஃபியா அப்படிம்பாங்க. டிஸ்கிராஃபியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எழுதுவதில் இருக்கக்கூடிய சிரமங்கள். அதாவது ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கும், நல்லா பேசும், நல்லா வந்து வாசிக்கும். ஆனா எழுத சொன்னோம் அப்படின்னா, அதுல ஏதாவது தவறுகள் இருக்கும், இல்லன்னா ஏதாவது பிழை இருக்கும். அந்த மாரி எழுதுவதில் ஏதாவது பிழை இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரியான குழந்தைகள இந்த டிஸ்கிராஃபியா அப்படிங்கிற ஸ்பெசிபிக் லேர்னிங் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்க குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது 3வது வகை வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கால்குலியா அப்படிம்பாங்க. அதாவது எண் கணிதம், மேத்தமெட்டிக்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த கணிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பிழையோ இல்லன்னா மோசமாகவோ இருப்பாங்க. இவங்களுக்கு சுத்தமா கணிதம் அப்படிங்கிறது வரவே வராது. அந்த மாரி கணிதத்தில் எண் கணிதத்தில் ஏதாவது தவறுகள் செய்றாங்க, பிழை செய்றாங்க அப்படின்னா, அது 1 தடவ, 2 தடவ இல்ல. சுத்தமாவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எண் கணிதம் அப்படிங்கிறது வரவே வராது. கணிதம் அப்படிங்கிறதே வராது. ஏதாவது பிழை செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த மாரி இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள அந்த 3வது வகையா வரக்கூடிய அந்த ஸ்பெசிபிக் லேர்னிங் டிஸார்டர், அதாவது டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள. அடுத்தது இதுக்கான காரணங்கள் நம்ம பார்க்கும்போது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது மத்திய நரம்பு மண்டலம்னு சொல்லுவாங்க. அந்த மத்திய நரம்பு மண்டலத்துல ஏதாவது குறைபாடு ஏற்படுது அப்படின்னா, அதனால கூட இந்த ஸ்பெசிபிக் லேர்னிங் டிஸார்டர் அப்படிங்கிறது பாதிப்பு அடையலாம். அடுத்தது உயிரணு சம்பந்தமான பிரச்சனைகள், உயிரியல் ரீதியான பிரச்சனைகள், பரம்பரை ரீதியான பிரச்சனைகள்னாலயும் இந்த ஸ்பெசிபிக் லேர்னிங் டிஸார்டர், அதாவது டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா அப்படின்னு 3 வகையான ஸ்பெசிபிக் லேர்னிங் டிஸார்டர் வரதுக்கான, குறிப்பிட்ட கற்றல் கோளாறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதுக்கான சிகிச்சைகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, நேருக்கு நேர் ஒரு குழந்தை, எந்த குழந்தை வந்து இது மாரி பாதிக்கப்படுதோ, அதுக்கு நேருக்கு நேர் உட்கார்ந்து அதுக்கு சில வகைகள எப்படி படிக்கணும், எப்படி வந்து பேசணும், எப்படி வந்து கணக்கு போடணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக் குடுக்கணும். நம்ம வந்து இது நேருக்கு நேர் உட்கார்ந்து சொல்லிக் குடுக்கணுமே தவிர, வேற எந்த வகையிலயும் வந்து சரி பண்ண முடியாது. சத்தமா படிக்க வைக்கிறது. இப்போ வாசித்தல்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது. அதாவது டிஸ்லெக்ஸியா இருக்கு அப்படின்னா, டிஸ்லெக்ஸியா இருக்கிற குழந்தைங்களுக்கு சத்தமா படிக்க வைக்கிறது. அ இல்ல அ புதுவிதமான வழிமுறைகள வந்து சொல்லி தர்றது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு சிகிச்சைகளா அமையும். அடுத்து நம்ம பார்க்க போறது நியூரோ காக்னிட்டிவ் டிசார்டர்ஸ். அதாவது நரம்பியல் ரீதியாக அறிவாற்றல் பாதிக்கப்பட்டு அதனால ஏற்படக்கூடிய கோளாறுகள தான் நியூரோ காக்னிட்டிவ் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மூளைய பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, மூளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடினமான உடல் பாகம் தான். ஆனால் ஒரு வியக்கத்தகுந்த ஒரு உறுப்பு இது மூளை அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு பெரும்பாலும் 1300லிருந்து 1400 கிராம் தான் எடை இருக்கும். ஆ ஆனால் இப்படி வியக்கத்தகுந்த இந்த உறுப்பா இருக்கட்டும், இல்ல கடினமான உறுப்பா இருக்கட்டும், இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமான உடல் ரீதியான, மன ரீதியான செயல்களை செய்வதற்கு காரணங்களா இருக்கிறதே வந்து இந்த மூளை தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த மூளை அப்படிங்கிறது, நம்ம நம்மளோட மூளையோட மண்ட ஓடுக்குள்ளார தான் இந்த மூளை அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து இந்த மண்டை ஓடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டன் அளவுக்கூடிய ஒரு வெ அ 3 டன் அளவு இருக்கக்கூடிய ஒரு வெயிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெதுவா வைக்கிறோம் அப்படின்னா, அந்த மண்ட ஓடு அப்படிங்கிறது தாங்கும். அது 3 டன் இருக்கக்கூடிய வெயிட்ட தூக்கி போடுறோம் அப்படின்னா, அது தாங்காது. யாரோட மண்டையா இருந்தாலும் உடைஞ்சிரும். அதாவது ஒரு மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டன் இருக்கக்கூடிய எடைய நம்ம தல மேல வச்சா கூட நம்ம தல தாங்கும். அந்த அளவுக்கு அந்த மண்டை ஓடு அப்படிங்கிறது, அதோட உறுதித்தன்மை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும். இத ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு 3 டன் அளவுக்கு தாங்கக்கூடிய வெயிட்ட தாங்கக்கூடிய அந்த மண்டை ஓட்டுக்குள்ளார தான் அந்த மூளை அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கிற அந்த மூளையில ஏதாவது வந்து பாதிப்பு அப்படின்னு ஏற்படுது அப்படின்னா, அது எதனால ஏற்படுது அப்படின்னா, பெரும்பாலும் ஏதாவது அடிபடுறனால தான் பெரும்பாலும் வ வ அந்த வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த அடிபடுறனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மண்டையோட தாண்டியும் அந்த மூளை அடிபடுது அப்படின்னா, அது பெரும்பாலும் கண்டிப்பா இந்த மூளை சம்பந்தமான ஆ அறிவாற்றல் சம்பந்தமான, மூளை சம்பந்தமான நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நெறைய இருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நரம்பியல் ரீதியாக ஒருவர் பாதிக்கப்பட்டு அறிவாற்றல் அடையறக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த மாதிரி அந்த நரம்பியல் ரீதியாக அறிவாற்றல் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய கோளாறுகள தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் வகை பார்த்தீங்கன்னா, டெலிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனம் திறன்களில் கடுமையான இடையூறு இருக்கும்.
வழிவகுக்காது. இது வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பமான சிந்தனை மற்றும் சுற்றுப்புறத்தில் வந்து விழிப்புணர்வு அப்படிங்கிறதே இருக்காது. தான் எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன நடக்குது தன்னை சுத்தி அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே இருக்காது. அ மனம் திறன்களில் இவங்களுக்கு சரியான இடையூறு இருந்து கொண்டே இருக்கும். எப்படி யோசிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு குழப்பமான சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கான காரணங்கள்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, தூக்கமின்மை. பெரும்பாலும் தூக்கம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆ இது இது எப்ப ஆரம்பிக்கும் அப்டின்னா, ஒரு 30 வயது, 40 வயதிலிருந்து ஆரம்பிக்கும். ஏன் அப்டின்னா, அப்பதான் வந்து அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது பெரும்பாலும் ஆ ஒரு மனிதனுக்கு வந்து ஏற்படும். இது வந்து 30, 40 வயதிலிருந்து ஆரம்பித்து ஒரு 60, 70 வயது அடையும்போது இந்த டெலிரியம் சொல்லக்கூட இந்த நியூரோ காக்னிட்டிவ் டிஸார்டர் அப்படிங்கிறது ரொம்பவே அதீத உச்சத்தில் இருக்கும். அதுக்கடுத்து போதை மருந்து உபயோகப்படுத்தல், இல்லன்னா வந்து தலை அடிபடுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி சின்ன வயசுல தலை அடிபட்டா கூட இந்த டெலிரியம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையான நியூரோ காக்னிட்டிவ் டிஸார்டர் அப்படிங்கிறது பிற்காலத்தில் அதாவது முதிர் பருவத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வேற ஏதாவது தொற்று ஏற்பட்டாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இதுக்கான சிகிச்சைகள் பார்க்கும்போது மருந்துகளும், குடும்ப ரீதியான சப்போர்ட்டும், இல்ல வந்து சமூக ரீதியான உளவியல் காரணங்கள்ல ஏற்படுற சில மாற்றங்கள்னால இந்த டெலிரியம் வந்து பார்த்தீங்கன்னா, அளவு வந்து ஜாஸ்தி ஆகாம பார்த்துக்க முடியுமே தவிர, இத சரி பண்ண முடியாது. அடுத்தது டிமென்ஷியா. 2வது வகை டிமென்ஷியா. அதாவது அதிகமான சிந்தனைகள் ஒரு இடத்துல ஓடுது. அதிகமான சிந்தனை ஓடுறது தப்பில்ல. ஆனால் அந்த அதிகமான சிந்தனைகள் ஓடுறனால, அவங்களோட அன்றாட வாழ்க்கை முறை பாதிக்கப்படுது அப்படின்னா, சமூக அறிகுறிகளோட பாதிக்கப்படுது அப்படின்னா, அது டிமென்ஷியா நம்ம சொல்றோம். இது வந்து குறைந்தது வந்து 2 வகையான மூளை செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, குறை இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு மெமரி லாஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது நினைவு இழப்பு. அல்லது ஒரு தீர்ப்ப வந்து செய்ய முடியாம இருக்கிறது. இந்த மாரி இது நான் சொல்றது ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்த மாரி குறைந்தது 2 விதமான மூளை செயல்பாடுகள் ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா, அவங்க இந்த டிமென்ஷியானால பாதிக்கப்படக்கூடிய ஆ நபரா இருக்கறக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்தது மறதி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். எந்த இடத்துக்கு போறோம், எந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து அவங்க சொந்த வீட்டுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, தான் இருந்த இடத்துக்கோ திருப்பி வர தெரியாது இவங்களுக்கு. மறந்துருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான அறிகுறிகள். அ அடுத்தது அறிவா அ அறிவா அறிவு சம்பந்தமான சில குறைபாடுகளும் இருக்கிறதும் வந்து இதுக்கு காரணங்களா அமையலாம். இதுல வந்து 3 வகை இருக்குது. அதாவது இந்த டிமென்ஷியால வந்து பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்கு. முதல் வகை வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படிம்பாங்க. அதாவது மத்திய நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இது வந்து பார்த்தீங்கன்னா, நடுக்கம் கூட சில பேருக்கு வந்து ஏற்படுத்தும். நடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாரி வந்து ஏதாவது ஒரு பக்கம் ஒரு கையோ, ஒரு காலோ நடுங்க ஆரம்பிக்கும். தலை நடுங்க ஆரம்பிக்கும். இந்த மாரி ஏதோ ஒரு நடுக்கம் ஏற்படும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மத்திய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். இந்த மாரி பாதிக்கப்படும்போது என்ன ஆகும் அப்டின்னா, மூளையில வந்து அ நரம் அ நர்வ் செல்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நரம்பு உயிரணும்னு சொல்லுவாங்க. அது வந்து பாதிப்படையும். அந்த பாதிப்படையறனால டோப்பமைன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து நம்ம அளவு வந்து குறையும். இந்த டோப்பமைன் சொல்லக்கூடிய அந்த அளவு வந்து குறையும்போது, ஹார்மோன் வந்து அளவு குறையும்போது ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். இது வந்து நடுக்கம் கொடுக்கும். மெதுவா இயங்குவாங்க. ஒரு சாதாரணமா ஒரு மனுஷன் இயங்குற மாரி இந்த பார்க்கின்சன் டிசீஸ்னால பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து இயங்க முடியாது. ரொம்ப விறைப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். சமநிலை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. இதுக்கு ஒரே ஒண்ணு சிகிச்சை என்ன அப்டின்னா, மருந்து மட்டும் தான். மருந்து குடுத்து இத வீரியத்த ஜாஸ்தி ஆகாம பார்த்துக்கலாமே தவிர, நம்ம இத சரி பண்ண முடியாது. அடுத்து 2வது வகைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹண்டிங்டன்ஸ் டிசீஸ் அப்டிம்பாங்க. அதாவது பரம்பரை பரம்பரை ரீதியாக மூளையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நர்வ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நரம்பு உயிரணு காலப்போக்கில் உடைஞ்சு கொண்டே போகுது. அதனால வந்து இவங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்படையுது அப்டின்னா, அ அந்த டிமென்ஷியான்னு வரக்கூடிய பாதிப்படையுதுன்னா, அதுதான் ஹண்டிங்டன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். அது பரம்பரை ரீதியாகவே தொடருது. இந்த மூளையில வந்து ஏதோ உயிரணு பாதிப்புகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, நரம்பியல் உயிரணு பாதிப்புகள் இருந்துட்டு இருக்குன்னா, அதுதான் ஹண்டிங்டன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்றோம். இதுக்கு சிகிச்சைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு வந்து சிகிச்சை தான் இருக்கே தவிர சரி பண்ண முடியாது. ஏற்கனவே சொன்னேன் மருந்துகளும், அ சில எப்படி இத வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து சரி பண்ணி சரி இத வந்து இதோட எது மேற்கொண்டு அதிகமாகாம எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத வந்து இதுக்கான சிகிச்சைகள் இருக்கே தவிர சரி பண்ண முடியாது. அடுத்து 3வது வகைன்னு பார்க்கும்போது அல்சீமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது முற்போக்கு நோய். இது வந்து ஒரு முற்போக்கு நோய். என்ன அப்படின்னா, நினைவும், மன செயல்பாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிரும். அதாவது மூளையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அணுக்கள் இருக்கு பார்த்தீங்களா? பிரைன் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மூளையில இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து தன்னைத்தானே அழித்துக்கொண்டு, ஆ ம சரியா ஒரு 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 மனிதன் வந்து சரியா செயல்பட முடியாம வைக்கப்படுற ஒரு நோய் தான் வந்து அல்சீமர்ஸ் டிசீஸ். இதுக்கும் வந்து கியூர் அப்படிங்கிறது அதாவது சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மருந்துகளும்,
பிஹேவியர் தெரப்பியும் தான் இருக்கு இதுக்கு. அடுத்தது 3வது வகை வந்து அம்னெஸ்டிக் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஆம், இந்த அம்னெஸ்டிக் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஞாபகம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஷார்ட் டெர்ம் மெமரி லாஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு வந்து இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் நடத்தைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களோட நடத்தைகள வந்து மாத்துறது மட்டும் தான் வந்து இதுக்கான இதே தவிர, இவங்க வந்து உண்மைய மறந்துருவாங்க, தகவல மறந்துருவாங்க, அனுபவங்கள் இருக்கவே இருக்காது. இதெல்லாம் தான் இன்னொரு வகை. அடுத்து கடைசியா வகை நம்ம பார்க்க வரது என்னன்னா, ட்ராமா அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ். மன அழுத்தம் வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஒருத்தருக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லது தான். ஏன் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட அளவு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கிறது தான் மற்ற எல்லா செயலும் செய்ய வைக்க முடியும். எப்போ வந்து அந்த குறிப்பிட்ட அளவு தாண்டுதோ, அப்பதான் வந்து அது ஒரு டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது சில பல காரணங்களால அமையலாம். உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும், மன ரீதியான பாதிப்புகள் இருக்கும். இதுல வந்து 3 வகை இருக்கு. ஒண்ணு அட்ஜஸ்ட்மென்ட் டிஸார்டர். அதாவது எதையும் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா கொண்டு போக முடியாது. அடுத்தது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆம், அதாவது அதிர்ச்சியினால் ஏற்படக்கூடியது. அடுத்தது அக்யூட் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் 3 வகைகள். இத்துடன் இன்று தலைப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.